ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபுல் ப்ரோட்டீன் சைட் டிஷ் தான். இந்த சைட் டிஷ் வந்து நீங்கள் சாதத்துக்கோ இல்லை சப்பாத்திக்கு தோசைக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இதில் 3 தானியங்கள் இருக்குது. பிளாக் சென்னா, அப்புறம் வந்துட்டு கார்ன் சீடு, அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை பயிறு. இது எப்படி டயட்டில் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளேட்டில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கார்போஹைட்ரேட் சாதத்துக்கு, அப்புறம் ப்ரோட்டீன் வந்து இந்த சைட் டிஷ்ஷு சென்னா சைட் டிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து குக்கும்பர் வந்துட்டு ஃபைபருக்கு, எக்கு வந்து இன்னொரு ப்ரோட்டீனு. ஸோ வந்துட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு குக்கரில் வந்து எடுத்துக்கிட்டு பட்டர் இல்லைனா கீ இல்லைனா நல்லெண்ணெய் இதில் வந்து ஏதாவது ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு நீங்கள் ஸ்பைசஸ் நிறைய சேர்த்துக்கலாம். லைக் வந்து இந்த ஏலக்காய், கார்டமன், அப்புறம் வந்து பேலீஃப் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு வெங்காயத்துக்கு ஹாஃப் தக்காளி, இதில் வந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ ஒரு வெங்காயத்துக்கு ஹாஃப் தக்காளி கணக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த குழம்புக்கு வந்து 2 தக்காளி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதே மாதிரி ஒரு தக்காளி ஃபுல்லாக போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ 1 ஸ்பூன் வந்து உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அதே அளவுக்கு மல்லித்தூள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. ஸோ எல்லா தானியத்தையும் போட்டு நீங்கள் தண்ணி 1 டம்ளர் 1.5 டம்ளர் வரைக்கும் பெரிய கிளாஸில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஊற்றிக்கலாம். பிகாஸ் நம்ம லாஸ்ட்டாக வந்து நல்லா ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சு கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக விட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் குக்கரில் கிட்டத்தட்ட 5லேருந்து 7 விசில் வரைக்கும் நீங்கள் விடலாம். விட்டுட்டு தேங்காய் கொஞ்சோன்னு எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, இந்த ஒரு வெங்காயம் 1/2 தக்காளிக்கு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 5லேருந்து 6 துண்டு வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ அதோட கணக்கை வச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த தேங்காவை நல்லா அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு எல்லாமே வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க, தானியம் எல்லாமே வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக வந்து நீங்கள் கொத்தமல்லி சேர்த்து இதில் வந்து இறக்கி விட்டுக்கலாம். இந்த ப்ரோட்டீன் சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டும் சேர்த்துக்கு வந்து செஞ்சுட்டு நீங்கள் கூட வந்து நீங்கள் எது வேணாலும் தொட்டுக்கலாம். தேங்க்யூ. இது மாதிரி உங்களுக்கு நிறைய வெயிட் லாஸ் ப்ரோட்டீன் சைட் டிஷ்ஷஸ் நான் போட போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.